ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பழனி ரொம்பவே பாவம் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பழனிக்கு கல்யாணம் ஆகாமலே இருந்திருக்கலாம்டா அப்படின்ற மாதிரி தாங்க இன்றைக்கி எபிசோடில் காமிச்சிருக்கிறாங்க. ஸோ ப்ரொமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியை பாடாப்படுத்தி எடுக்கிறாங்க சுகன்யா. அவங்களுக்கு 2 முகம் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பேச்சு, அந்த பக்கம் ஒரு பேச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய நடத்தைகள், அவங்களுடைய செயல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குதுங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லாருமே தனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு எண்ணம் இருக்குது. அந்த எண்ணத்தில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் அதாவது முத்துவேல், சக்திவேல் எல்லாருமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எப்படியாவது நாங்கள் என்ன பண்ணிடுவோம், அவனுக்கு ஒரு பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதெல்லாம் நடக்காமல் பழனி என்ன பண்ண போகிறாரு அப்படின்னா, சுகன்யாவை பாண்டியனுடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போக போகிறாரு. ஏன்னா அதற்கு காரணமும் முத்துவேல், சக்திவேல் அவங்க 2 பேரும் தான். அவங்க 2 பேரும் பேசின அந்த கேவலமான விஷயங்கள், பழனியை பற்றி இல்லாத பொல்லாததெல்லாம் பொண்ணு வீட்டில் போய் சொன்னது, அவங்களுடைய கல்யாணத்தை நிறுத்தினது, இதெல்லாம் பழனிக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் ரொம்பவே ஆத்திரமடைஞ்சிட்டாரு. நேற்று எபிசோட் லாஸ்ட்டில் என்ன முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, பழனி கோவத்தில் இருக்கார். அப்போ நம்ம செந்திலா இருக்கட்டும், சரவணன் எல்லாரும் போய் பேச்சு கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் மாமா, ப்ளீஸ் நீங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக இருக்கிறோம், நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. பட் பழனியை சமாதானப்படுத்தவே முடியல. அவர் ரொம்பவே சோகமாக இருக்கிறாரு. அவரால் அந்த வலியை தாங்கிக்கவே முடியல. கூட பிறந்த அண்ணனேவா நமக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதற்கு கதிர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, விடுங்க மாமா, எதுவும் நினைக்காதீங்க, எல்லாமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, சரி அவனுங்களாம் மனுஷங்களாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ சொன்னீங்களே இது பாயிண்ட்டு, அவங்க மனுஷங்களே கிடையாது மாமா. மனுஷங்க கிட்ட தான் நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்க்க முடியும். நம்மளுடைய தம்பி, அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்ற அக்கறையெல்லாம் நம்ம ஒரு மனுஷர்கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். இவங்க மனுஷங்களே கிடையாது. அப்புறம் எப்படி உங்கள் மேலே அவங்க அக்கறை காட்டுவாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய கௌரவம், அவங்களோட ஸ்டேட்டஸ், அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும்தான் அவங்களோட எண்ணமே தவிர உங்கள் மேலே அவங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பழனிவேல் கேட்குறாரு. அப்போ கரெக்ட் டைமுக்கு யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் வர்றாரு. பாண்டியன் பேசுகிறாரு, இங்கே பாருப்பா, இங்கே பாரு, நான் உனக்காக இருக்கேன், மச்சான் இருக்கேன்னு உனக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ மச்சான் கூட என் வீட்டுக்கு வந்துரு. நான் உன்னையும் உன் ஒய்ஃபையும் நல்லபடியாக நாங்கள் என்ன பண்ணிக்கிடுவோம், பார்த்துக்கிடுவோம். முதல்ல நம்ம அப்படி தானடா செய்கிறதா இருந்தோம். கல்யாணம் முடித்தோடனே நீ நம்ம வீட்டில் நம்மளோட தானே இருக்கிறதா இருந்துச்சு. அப்புறம் எதுக்காக நீ இப்போ தனியாக போய் இருக்கணும், அவங்க கூட இருக்கணும்? நீ இங்கே வந்துரு, நம்ம எல்லோரும் நம்ம குடும்பத்தோட ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பழனி என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, அப்போ சுகன்யா வருமா நம்ம கூட அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு யோசனை இருக்குது. சரி ஓகே, நம்ம போய் சுகன்யா கிட்டே பேசி பார்க்கலாம். அவள் ஒரு வேளை வந்தா அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே முடிவு பண்ணி மச்சான் சொல்கிற மாதிரி நம்ம அங்கேயே போயிடலாம். ஆனால் இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசலில் நம்ம மிதிக்கவே கூடாது, இந்த வீட்டில் நம்ம வாழ்கிறத பற்றி யோசிக்கவே கூடாது, இவங்க நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பழனி முடிவு பண்ணிடுறாரு. அவங்க அம்மாக்காக மட்டும் பிரச்சனை பண்ணாமல் என்ன பண்ணுறாரு, வெளியேறிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சுகன்யா கிட்டே பேசுகிறாரு. இங்கே பாருமா, எங்கள் அண்ணன் 2 பேரும் கடை வச்சு தருவாங்க, அதை வச்சு தான் இவர் நம்மளை நல்லா பார்த்துக்குவார் அப்படின்ற நம்பிக்கையில் தான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதற்கு சுகன்யா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நீ என் கூட வந்துடுறியா, என்னுடைய மச்சான் வீட்டில் போய் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம், அங்கே நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, அங்கே என்னை யாரும் அவமானப்படுத்தவும் மாட்டாங்க, நம்ம அங்கே போயிடலாமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சுகன்யா என்ன பண்ணுறாங்க, முதல்ல யோசிக்கிறாங்க, அதற்கப்புறம் சரின்னு சொல்லிடுறாங்க. சரி நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போ 2 பேரும் அங்கே கிளம்பிட்டாங்க. அங்கே போன உடனே பாண்டியனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆரத்தி எடுத்து அவங்கள உள்ளே வரவேற்கிறாங்க. கோமதியோடைய ஆசை இப்போ தான் நிறைவேறி இருக்குது. பழனிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணும் இவங்களோட இருக்கணும் அப்படின்றது தான் கோமதியோடைய ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த ஆசை இன்றைக்கி நிறைவேறிடுச்சு. பட் சுகன்யாவுடைய உண்மையான குணத்தை இனிமேல் தான் கட்ட போகிறாங்க. ஸோ வந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா சுகன்யா பரபரப்பாக வேலை பார்க்குறாங்க, கிச்சனில் வேலை பார்க்குறாங்க. தங்கமேல் முதல்ல எப்படி இருந்தாங்க அதே மாதிரி இவங்க இருக்கிறாங்க. பட் தங்கமேலுக்கு ரியல் கேரக்டரே அதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க முன்னாடி யாருமே கஷ்டப்பட்டு வேலை பார்க்கக்கூடாது, இந்த வீட்டோடைய மொத்த பொறுப்பும் அவங்க மேலே இருக்கணும், எல்லாரும் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கணும்
அப்படின்றது மட்டும்தான் அவங்க நம்ம தங்கமயிலுடைய ஆசை. அதுவும் வந்துட்டு அவங்களுக்கு நேச்சுரலாக வந்தது கிடையாது. அவங்க அம்மா வந்து எப்போவுமே அவங்கக்கிட்ட சொல்கிற விஷயங்கள் அது. இங்கே பாரு, குடும்பமே வந்துட்டு நீ இல்லைன்னா ஒரு நாள் கூட அந்த வீட்டில் ஒன்றுமே நடக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணணும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் நீ பார்த்துக்கணும். நீ இல்லைன்னா அந்த வீட்டில் ஒன்றுமே அசையவே கூடாது அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டெல்லாம் வந்துட்டு தங்கமயிலுக்கு அவங்க அம்மா உருவாக்கி கொடுத்தது. ஸோ இதனால் அவங்க வந்து நமக்கு கீழே தான் எல்லோரும் இருக்கணும் அப்படின்ற எண்ணமெல்லாம் தங்கமயிலுக்கு வந்துட்டு கிடையாது. அவங்களுக்கே பாவம், அவங்க சொன்ன பொய்களையே சமாளித்து எப்படி இந்த குடும்பத்தில்டா நம்ம தாக்கு பிடிக்க போகிறோன்னு பயந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பட் சுகன்யாவுக்கு என்ன எண்ணம் அப்படின்னா, இந்த பக்கம் ஒரு முகத்தை காட்டிட்டு அந்த பக்கம் நம்ம பழனிவேலை போட்டு டார்ச்சர் பண்ணுறது. ரூம் பிடிச்சிருக்காப்பான்னு பாண்டியன் கேட்குறாரு. அதற்கு சூப்பராக இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த ரூமில் போயிட்டு பழனிவேல்கிட்ட இதெல்லாம் ஒரு ரூமா, அந்த ரூமில் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறது. வீடு உனக்கு பிடிச்சிருக்காப்பான்னு கேட்டால் வீடு செம்மையாக இருக்குது, வசந்த மாளிகை மாதிரி இருக்குது அப்படின்னு இங்கிட்டு சொல்கிறது. அங்கிட்டு போயிட்டு இதெல்லாம் ஒரு வீடா, இந்த வீட்டிலலாம் எப்படி குருவி கூடு மாதிரி இருக்குது, இதில் எப்படி நீங்கள் எல்லோரும் வாழ்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலை அசிங்கப்படுத்துறது. ஸோ பழனிவேலுக்கு இப்போ கல்யாணமே நான் பண்ணியிருக்காமலே இருந்திருக்கலாம்டா, அண்ணன் 2 பேர் பேச்சை கேட்டு இவ காலத்தில் தாலி கட்டினதே தப்பு போல் அப்படின்ற அளவுக்கு அவர் யோசிச்சுட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு சுகன்யா கொடுமைப்படுத்துகிறாங்க முன்னாடி. ஆனால் ரொம்பவே நல்லவங்க மாதிரியும் காட்டிக்கிறாங்க. ஸோ இப்போ பழனிவேல் வாயை திறந்தாலும் பாண்டியனால் கண்டிப்பாக நம்பவே முடியாது. ஏன்னா முன்னாடி அவங்க அந்தளவுக்கு சீனை போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ இது இப்படி போய்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த குடும்பத்தில் போய் இவளும் ஐக்கியமாயிருவாளோ, அப்படியே வாழ ஆரம்பிச்சிருவாளோ, அந்த குடும்பத்துக்கு இவளும் சின்சான் போட ஆரம்பிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க பயந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை. இவங்களுடைய எண்ணம் வந்து இந்த குடும்பத்தை இவங்களும் பழிவாங்கணும்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பழனிவேல் வந்து குட்டி நாய் மாதிரி என்ன பண்ணுறாரு, அந்த குடும்பத்து மேலே பாசம் வச்சுருக்கிறாரு. அக்கா மச்சான் அக்கா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா, மாப்பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டணும். இவர் வந்து அவங்க பின்னாலேயே போகக்கூடாது. அவரும் வந்துட்டு என்ன பண்ணணும், பழையபடி அந்த குடும்பத்துக்கே போய் பணத்தோடு அவர் வாழணும் அப்படின்றது தான் சுகன்யாவுடைய எண்ணம். அவங்களும் வந்துட்டு பணத்தோடு தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது பிடிக்கல. பட் நாளடைவில் கண்டிப்பாக சுகன்யாக்கிட்ட நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அழகான ஃபேமிலிக்கு ஒரு கூட்டு குடும்பம். ஸோ இங்கே வந்துட்டு எந்த விதமான பிரச்சனையும் யாருமே பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வேலையை அழகாக பார்த்துட்ருக்கிற ஒரு ஃபேமிலி தான் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பம். இதில் முக்கியமாக ஒரே ஒருத்தரை மட்டும் வச்சு தான் பிரச்சனை வரும். அவர் யார் அப்படின்னா பாண்டியன் மட்டும்தான் என்ன பண்ணுவார், பணம் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ரொம்ப சிக்கனமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரே தவிர, மற்றபடி அவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர் தான் வரும். மற்றபடி வீட்டில் கேர்ள்ஸை வச்சு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சுகன்யா வேலை பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. கோமதியே எல்லா வேலைகளும் பண்ணிடுவாங்க. இருந்தாலும் இவங்களா போய் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நாளடைவில் கண்டிப்பாக சுகன்யா புரிஞ்சுக்குவாங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்களும் திருந்திடுவாங்க. பட் இப்போதைக்கு அவங்கள வந்து ஒரு பகடக்காயாக பயன்படுத்துகிறாங்க. யார் அப்படின்னா முத்துவேலும் சக்திவேலும் தான். இப்போ சுகன்யாவே போய் வாலண்டியராக சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அந்த குடும்பத்தில் உங்கள் தங்கச்சியும் அந்த உங்கள் மாப்பிள்ளையும் நிம்மதியாக வாழக்கூடாது, அதுதானே உங்களோட எண்ணம். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன், அது நடக்கவே நடக்காது, நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்களே போய் வாலண்டியராக சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு முத்துவேல் சக்திவேல் 2 பேருக்கும் சந்தோஷம். என்னடா இது வந்தோடனே நம்மளை புரிஞ்சுக்கிட்டாலே, வந்தோடனே புரிஞ்சுக்கிட்டு நம்ம கூட கை கோர்த்து அவங்கள பழிவாங்கணுன்ற எண்ணத்துக்கு வந்துட்டா. சரி ஓகே, நம்ம வந்து சூப்பர் பொண்ணாக தான் பார்த்துருக்கோம் பழனிவேலுக்கு. சரி அப்போ இவன் அந்த குடும்பத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படின்னு சொல்லி சக்திவேல் சொல்கிறாரு. இங்கே பாருமா, உனக்கு பண தேவையோ எதுவாக இருந்தாலும் நீ என்ன பண்ணு, எங்ககிட்ட கேளு, சீக்கிரமாக நீ எங்கள் குடும்பத்துக்கே வந்துடலாம், சரியா? அது வரைக்கும் நீ கொஞ்ச நாள் அந்த குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி நீ வாழு. அதுக்காக நீ அங்கேயே பர்மனெண்ட்டாக இருக்கணும்னு கிடையாது, நீ சீக்கிரமாக வந்துடலாம். பட் நீ வரங்குள்ள அந்த குடும்பத்தை பிரித்து அந்த குடும்பத்தில் இருக்கிற நிம்மதி எல்லாத்தையும் கெடுத்துட்டு நீ என்ன பண்ணணும், இந்த வீட்டுக்கு நீ திரும்ப வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து அனுப்புகிறாங்க. ஸோ சுகன்யாவும் அவங்களுடைய கைப்பாவை மாதிரி என்ன பண்ணுறாங்க, சரி நான் கண்டிப்பாக பண்ணிடுறேன், என்கிட்ட நீங்கள் சொன்னாலே போதும், என்ன பண்ணணும்லாம் நீங்கள் சொல்ல வேண்டாம், மெயின் என்ன கடைசியில் ரிசல்ட் என்ன வரணும் அதை மட்டும் சொன்னீங்கன்னா போதும், அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களுடைய வேலைகளை ஆரம்பிக்கிறாங்க.
அவங்கள பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்குள்ளே சண்டை மூட்டி விடுறது, ஒருத்தர் சொன்ன விஷயங்களை இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறது, ஒருத்தர் சொல்லாத விஷயங்களை சொன்னாங்கன்னு சொல்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு சுகன்யா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதனால் வர பின்விளைவுகள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தில் என்னென்ன நடக்க போகுது, குடும்பம் ரெண்டாக உடையுமா அப்படின்றத நோக்கி தான் இப்போ வந்து கதை நகர்ந்துக்கிட்டு இருக்குது. பட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் குடும்பத்தை பிரிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒன்று தான். ஆனால் வந்துட்டு இவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் கடைசியில் இவங்களும் இந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக மாறிடுவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. ஸோ இப்போது அவங்களால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணட்டும். ஸோ நம்மளும் பார்ப்போம் அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சுகன்யா எந்த மாதிரி பிளான்லாம் பண்ணுறாங்க, அந்த பிளான்லலாம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வர எபிசோடில் பார்க்கலாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.